கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் கிருஷ்ணர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. கோவை மாவட்டம் எம்ஜிஆர் நகரில் வசிக்கும் 67 வயதான சண்முகம் 50 ஆண்டுகளாக சுவாமி சிலைகள் மட்டுமே வடிவமைத்து வருகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையை முன்னிட்டு தற்போது சண்முகம் மற்றும் அவருடைய பணியாளர்கள் மும்முரமாக கிருஷ்ணர் சிலைகளை வடிவமைத்து வருகின்றனர். முற்றிலும் இயற்கைக்கு உகந்த கூழ், சுண்ணாம்பு கல் மற்றும் கிழங்கு மாவு கொண்டு உயிரோட்டத்துடன் வடிவமைக்கப்படும் சிலைகளுக்கு கேரளா, பெங்களூர் என பல்வேறு மாநிலங்களிலும் பெரும் வரவேற்பு உள்ளது. ஒரு 8 மாடல் நாங்க கிருஷ்ணர் தயார் பண்ணிட்டு இருக்கோம் சார். கோமாதா கிருஷ்ணர், வெண்ணெய் கிருஷ்ணர், குழந்தை கிருஷ்ணர், குழல் கிருஷ்ணர், விட்டோபா கிருஷ்ணர், அப்புறம் ராதே கிருஷ்ணர், இந்த மாதிரி ஒரு 6-7 ஐட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த சின்ன 12 இன்ச்சில் 1 அடியில் உள்ள கோமாதா கிருஷ்ணர், 1 அடியில் விட்டோபா கிருஷ்ணர், குழல் கிருஷ்ணர், அப்புறம் வெண்ணெய் கிருஷ்ணர், இது கோயம்புத்தூர்லயும் சரிங்க, மற்ற மாநிலங்களையும் சரிங்க. இது நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. கோயம்புத்தூர்லன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 பீஸ் எல்லாத்தையும் கலந்து ஒரு 1000 பீஸ் பூம்புகார்லு, இது காதி கிராஃப்ட், மற்ற பிரைவேட் பார்ட்டிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 1000 பீஸுக்கு எங்களுக்கு இங்கே ஆர்டர்ஸ் இருக்கு. பாரம்பரியமாக இந்த தொழிலை செய்து வந்தாலும் ஆர்வமுள்ள கலைஞர்களுக்கு சிற்ப வடிவமைப்பு குறித்து கற்றுத் தருவதாகவும், தாங்கள் வடிவமைக்கும் சிலைகளை வாங்குவோர் அதனை ஒரு பொம்மையாக பார்க்காமல் கடவுளாக பார்ப்பதாகவும் வடிவமைப்பாளர் சண்முகம் தெரிவித்தார். கோமாதா கிருஷ்ணன் செஞ்சிருக்காங்க 14 இன்ச்சில் புல்லாங்குழல் கிருஷ்ணன் பண்ணியிருக்கோம். அதே 15 இன்ச்சில் விட்டோபா இடுப்பில் கையை வச்ச கிருஷ்ணன் செஞ்சிருக்கோம். 3 அடியில் புல்லாங்குழல் கிருஷ்ணன் செஞ்சிருக்கோம். 3 அடியில் விட்டோபா கிருஷ்ணன் பண்ணியிருக்கிறோம். மாதிரி பல மாதிரியான ரகங்களை உருவாக்கியிருக்கோம். பல வகையான கலர்களை உருவாக்கியிருக்கோம். காகித பவுடர், அதாவது காகித பவுடர்னா காகித கூழ், அது கிழக்கு மாவு, சாக் பவுடரு, லைம் ஸ்டோன் பவுடர், அதாவது சுண்ணாம்பு கல் மாவு, வேஸ்ட் பேப்பர், இதை வச்சு தயார் பண்ணுவோம். இது சூழலுக்கு ஆதரவானது. அதாவது பிளாஸ்டர் பாரிஸ் அப்படின்னா அது பாய்சன். அதை கிட்டக்க சேர்க்கறதே இல்லை. நாங்க அது இல்லாத ஒரு காலத்துல பிளாஸ்டர் பாரிஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பற்றிய விவரம் இந்த உற்பத்தியாளருக்கு தெரிய வந்ததும் நாங்க அதை முதல்ல அவாய்ட் பண்ணிட்டோம். நாங்க குறைஞ்ச 30 வருஷத்துக்கு முந்தையே அதை அவாய்ட் பண்ணிட்டோம். அதை நாங்க சேர்க்கறது இல்லை. சிற்ப சாஸ்திரப்படி அளவு சரியாது. அதனுடைய பார்வை, அந்த கண்ணு ரொம்ப அற்புதமா இருக்கும். கிருஷ்ணனையே பார்க்கிற மாதிரி இருக்கும். துவாரகை கண்ணனை பார்க்கிற மாதிரியே இருக்கும். கண்ணினுடைய அதாவது கண்ணு சிற்ப சாஸ்திரம் ரொம்ப அழகா சொல்லுது. அதை பற்றி அந்த அளவுபடி, அதாவது ஒரு 3 இன்ச்சு உள்ள ஒரு பொம்மைக்கு அதுக்கு என்ன அளவு வேணுமோ அது, அதே மாதிரி 4 அடி கிருஷ்ணருக்கு என்ன அளவு வேணுமோ அந்த மாதிரி அளவு. ஒரு கண்ணினுடைய அளவு அதே அளவு மாறாத வலதுபுறம் உள்ளது இடதுபுறம் சரியா இருக்கணும். 2 கண்ணுக்கும் இடையில ஒரு கண்ணோட அளவு இருக்கணும். இதுதான் சிற்பசாஸ்திரம் சரியா சொல்லுது. இந்த ஆண்டு ராதாகிருஷ்ணர், மாப்பிள்ளை கிருஷ்ணர், புல்லாங்குழல் இசைக்கும் கோமாதா கிருஷ்ணர் என 60க்கும் மேற்பட்ட வடிவங்களில் சிலைகள் தயாராகி வருகின்றன.